தீபம் நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நெற்றிக்கண் குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல இந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்க போறோம். இதுக்கு முந்தின பகுதிகளோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் ஃபுல்லா கேட்டுட்டு இந்த பகுதியை நீங்க கேட்கலாம். ஸோ இந்த பகுதி போறதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கு முந்தின 4 பகுதிகளும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த கதை காதல் கதையாக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான கதைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய காதல் நாவல்கள், சிறுகதைகள் கூட நம்ம நிறைய கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அதுல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அல்லது காதல் பண்றதுக்கு முன்னாடி காதல் வயப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு வகையில அவங்க சேர்ந்து லவ் பண்ணிட்டு இருக்கலாம். ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், சக்சஸ் ஆயிருக்கலாம். ஸோ இது மாரி முடிஞ்சிருக்கும். அந்த கதைகள், நாவல்கள் கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனா இது பார்த்தீங்கன்னா, ஸோ லவ் ஃபெயிலியர். ஸோ அதுக்கப்புறமும் மீண்டும் மீண்டும் அவங்க சந்திக்கிற மாதிரி. ஏன்னா, அந்த பொண்ணுடைய ஆஃபீஸ்லயே அந்த பையன் வேலை செய்றான். ஸோ டெய்லிங்கிற இல்லன்னா கூட சில ஒரு நாட்கள் விட்டு, அல்லது சில நாள் விட்டு சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. ஏன்னா முதலாளியோட பொண்ணு. ஸோ அப்போ அந்த காதல் ஃபெயிலியர்ல அந்த பொண்ணும், பையனும் அவங்கள மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய, அல்ல மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், மன ஓட்டங்கள ரொம்ப துல்லியமா, ரொம்ப நேர்த்தியா இந்த கதையில சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த கதையோட ஸ்பெஷல். அதுக்காக தான் இந்த கதையவே நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இன்னும் நெறைய பேர் நீங்க கேட்காம இருக்கீங்க. ஸோ கேளுங்க. கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமான கதையாக இருக்கும். நாப்பா எழுதின நாவல்னா சும்மாவா? கேட்கலாமா? பகுதி 5 அத்தியாயம் 4 தொடர்ச்சி. திடீரென்று தன்னை எல்லோரிடமும் மிக மிக மூத்தவனாக்கிக் கொண்டு, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலன் நன்மக்கட்பேறு என்று குரல் கூறுகிறது. குடும்பம் ஆரம்பமாவது இருவருடைய அன்பில், வளர்வது 3வது அன்பை படைப்பதற்காக. இவ்வாறு படிப்படியாக அன்பை வளர்க்கும் ஒரு பண்ணையே நமது பாரத நாட்டு இல்லற வாழ்வு. இந்த இருவர் அன்பில் ஒரு தியாகமயமான பொது திருப்பத்தை உண்டாக்குவது மக்கள் பேறு. குழந்தைகள் பிறக்கும் முன் கணவன் மனைவி மேலும், மனைவி கணவன் மேலுமே மாற்றி மாற்றி அன்பை செலுத்துவதற்கு முடியும். இந்த காதல் ஓரளவு சுயநலமானது, தங்களை பற்றியது. இந்த அன்பே குழந்தைகள் பிறந்த பின்பு சமூக நலமான பொது அன்பாக மாற முடியும். குடும்ப வாழ்வின் தத்துவமே வீட்டளவில் ஓர் அன்பை வளர்த்து, அந்த அன்பை நாட்டளவில் ஒரு சமூக சொத்தாக்குவதில் தான் இருக்கிறது. அத்தகைய சீரிய குடும்ப வாழ்வு நாம் இன்று பாராட்டும் இந்த மணமக்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று மனமாற விரும்புவதை விட வேறெந்த பெரிய வாழ்த்துக்களையும் இவர்களுக்கு நாம் தந்துவிட முடியாது. அடுத்த நமது நிறுவனத்தை சேர்ந்த காலை மலர் நாளிதழ் ஆசிரியர் சர்மா அவர்கள் சில வார்த்தைகள் பேசி மணமக்களை வாழ்த்துவார் என்று உற்சாகமாக தலைமை உரை கூறிவிட்டு இடத்தில் அமர்ந்தான் சுகுணன். அமர்ந்தவன் துளசியின் பக்கமாக திரும்பிய போது அவள் கண்களில் நீர் சுரந்திருப்பதை கண்டான். ஆயினும் அதை காணாதது போல் இருந்து விடுவதை தவிர அப்போது அவனால் செய்ய முடிந்தது வேறொன்றுமில்லை. அவள் மனம் புண்பட வேண்டுமென்று அவன் எதையும் பேசவில்லை. அவன் பேசிய எதையாவது அவள் தன்னை குத்திக் காட்டுவதாக எடுத்துக்கொண்டிருந்தால் அதற்கு அவன் என்ன செய்ய முடியும்? எனவே அவன் துளசியின் பக்கம் பார்ப்பதை தவிர்த்து பேசத் தொடங்கியிருந்த ஷர்மாவின் பக்கம் தன் கவனத்தை செலுத்தினான். ஷர்மா நகைச்சுவை துணுக்குகளை பொழிந்து கூட்டத்தில் இருந்தவர்களை சிரிப்பில் ஆழ்த்திக் கொண்டிருந்தார். ஷர்மாவுக்கு ஒரு பலசரக்கு ஞானம். சங்கீதம், சமையல், சாப்பாடு, சினிமா, டென்னிஸ், பரதநாட்டியம் எல்லாவற்றிலும் வகைக்கு கொஞ்சம் ஞானம் உண்டு. கடைசி பட்சமாக பத்திரிகை தொழிலிலும் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம்தான். அவர் பேசுவதில் உள்ள ஹாஸ்யங்களுக்கு சிரிப்பதை விட பேச முடியாமலோ, பேச சரியான வார்த்தை வராமலோ மேடையில் அவர் தவிப்பதையும் தடுமாறுவதையும் பார்த்தே கூட்டத்தில் அலையலையாக சிரிப்பு பொங்கும். சென்னையில் பெரும்பாலான புத்தக வெளியீட்டு விழாக்கள், சங்கீத சபாக்களின் கச்சேரிகள், நாடகங்களின் அரங்கேற்றங்கள், இலக்கிய கூட்டங்கள் ஆகியவற்றில் நிரந்தரமாக அவருக்கு ஓர் இடம் உண்டு. அதாவது நன்றி கூறுவது, கோட் ஆஃப் தேங்க்ஸ். ஒரு கூட்டத்திற்கு ஷர்மா போயிருந்தால்
அந்த கூட்ட முடிவில் நன்றி கூறும் பொறுப்பு அவருடையதாகத்தான் வந்து சேரும். இதனால் பொது இடங்களில் அவரை பற்றி குறிப்பிடும் போதோ பேசும்போதோ காலை மலர் ஆசிரியர் சர்மா என்று சொல்லாமல், யாரு, நம்ம நன்றி சர்மாவையா சொல்றீங்க என்று குறிப்பிடுகிற அளவு அவருடைய நன்றி புகழ் பரவியிருந்தது. அவருடைய பேச்சிலோ நன்றியிலோ ஒரு சிறப்பு அல்லது சிறப்பின்மை என்னவென்றால், பேசத் தொடங்கிவிட்ட பேச்சையோ கூறத் தொடங்கிவிட்ட நன்றியையோ எந்த இடத்தில் எவ்வளவு நேரத்தில் எப்படி முடிப்பது என்று தெரியாமல் அவர் தவித்து தடுமாறுவதுதான். முடிப்பது போல வருவார், முடிக்கத் தெரியாமல் வேறு விஷயத்துக்கு தாவி மறுபடி அங்கிருந்து இக்கரைக்கு வர முடியாமல் விழித்துக் கொண்டு நிற்பார். இப்படி இவரை மேடையில் நிறுத்தி இவர் காமெடியன் மாதிரி தவித்து திருதிருவென்று விழிப்பதை வேடிக்கை பார்ப்பதற்காகவே இவரை பல கூட்டங்களில் பேச அல்லது நன்றி கூற அழைக்கிறார்களோ என்று கூட சுகுணன் சில சமயங்களில் வேடிக்கையாக நினைத்திருக்கிறான். ஆனால் அப்படியும் வேடிக்கையாக நினைத்துவிட முடியாது. நன்றி சர்மாவுக்கு மயிலாப்பூர், மாம்பழம், அடையாறு ஸ்னாப்புகளின் இடையே நல்ல செல்வாக்கு உண்டு. இந்த செல்வாக்குக்கு பயந்துதான் காலை மலர் ஆசிரியராக அவரை வைத்திருந்தார் நாகசாமி. லட்சிய துடிப்புள்ள புதிய தலைமுறை இளவட்டம் என்ற முறையில் சுகுணனிடம் சர்மாவுக்கு கொஞ்சம் பயம் உண்டு. அவனை எதிர்க்கவோ அவனிடம் முரண்படவோ அவர் ஒருபோதும் துணிய மாட்டார். மணமக்களை வாழ்த்தி சர்மா அன்றும் நிறைய நேரம் பேசினார். அதற்கு பின் இன்னும் 5-6 பேர் பேசினார்கள். இறுதியில் போர்மேன் நாயுடுவை நன்றி கூற அழைப்பதற்கு முன், இன்று நன்றி கூறும் சான்ஸ் நமது சர்மா சாருக்கு இல்லை. சர்மா சார், தயவு செய்து என்னை மன்னித்து விட வேண்டும். இப்போது நாயுடு அவர்கள் நன்றி கூறுவார் என்று சுகுணன் அறிவித்த போது கூட்டத்தில் அலை அலையாக சிரிப்பு எழுந்தது. சர்மா கூட விழுந்து விழுந்து சிரித்தார். ஒருத்தி முகத்தில் மட்டும் ஈயாடவில்லை. அவள்தான் துளசி. மனங்களின் ரகசிய வேதனைகளை புறக்கண்களால் காண முடியாத இந்த உலகில் அப்பாவி நாயுடு எதையெதையோ நினைவுபடுத்தி நன்றி கூறிக்கொண்டிருந்தார். நான் இந்த கூட்டத்துக்கு நம்ம சுகுணன் ஐயாவை தலைமை தாங்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. துளசி அம்மாவுக்கு நம்ம சுகுணன் ஐயா கதை மேல உசுறு. பத்திரிக்கை பைண்டாகி வெளிவர வரைக்கும் கூட அவங்களால பொறுத்துக்க முடியாது. என்கிட்ட வந்து அச்சான பாரத்தையே வாங்கிட்டு போய் தொடர்கதை படிச்சிருவாங்க. சில சமயம் சார் கிட்டவே கையெழுத்து பிரதியை கேட்டு வாங்கி படிச்சிரும். கதைக்கு என்ன படம் வருதுன்னு ஆர்டிஸ்டுங்க கிட்ட கூட போய் பார்த்துட்டு வந்துரும். அத்தனை ஆர்வம், அத்தனை ஆசை. மழை நீரின் கனம் தாங்காமல் தாழ்ந்து சாயும் பூச்செடி போல் சுகுணனின் தலை தாழ்ந்தது. இந்த வினாடியில் துளசியின் இதயத்தில் இரத்த கண்ணீர் வடியும். என்ன செய்வது? இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வெளி நடிப்பு செய்ய ஓர் ஆண்மகனால் முடியும். அந்த நடிப்பைத்தான் சுகுணனும் இப்போது நயமாகவும் நாடகமாகவும் செய்து கொண்டிருந்தான். துளசியோ தவித்துக் கொண்டிருப்பாள். தன்னை பழிவாங்குவதற்காக சுகுணனே இப்படி ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தாரோ என்று கூட அவள் கற்பனை ஓடலாம். சுருக்கமாக நாயுடு நன்றி கூறி முடித்து விட்டார். அச்சக ஊழியர்கள் பலர் மணமக்களுக்கு ஏதேதோ பரிசுகள் வழங்கினார்கள். அதில் பெரும்பாலான பரிசுகள் சுகுணனின் பாலைவனத்து பூக்கள் என்ற நாவலின் விலை உயர்ந்த பரிசு பதிப்பாக இருந்தன. வீட்டுக்கு புறப்படுவதற்கு முன் அவள் சுகுணனிடம் விடைபெற வந்தாள். வார்த்தைகளை பேச நா எழாத நிலையில் வருகிறேன் என்று பொம்மை போல் தலையசைத்தாள். சுகுணனே செயற்கை புன்முறுவலோடு அவளிடமும் அவள் கணவனிடமும் சேர்ந்தே 2 வார்த்தைகள் கலகலப்பாக பேசி விடை கொடுத்தான். குடும்ப வாழ்க்கை எப்படி முதலில் வீட்டு அன்பையும் பிறகு நாட்டு அன்பையும் வளர்ப்பதற்கு ஏற்ற முறையில் இந்த தேசத்தில் வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கி ஒரு கருத்தை சொன்னீங்களே, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க என்று அவனை புகழ்ந்தார் நாயுடு. என்னையா அது, திடீர்னு நன்றி கூறுகிற சான்ஸ் இன்னைக்கு சர்மாவுக்கு இல்லைன்னு என்ன பிடிச்சி வம்புல இழுத்து விட்டுவிட்டேரே என்று சர்மா அவன் அருகில் வந்து குலைந்தார். அது உங்கள் பிறப்புரிமை ஆயிற்றே சர்மா, அதனால் நீங்கள் கோபித்துக் கொள்வீர்களோ என்றுதான் அப்படி சொன்னேன் என்று கூறினான் சுகுணன். மறுபடியும் சுற்றி இருந்தவர்களிடையே சிரிப்பு பொங்கியது. இத்தகைய பாராட்டு கூட்டங்களில் எல்லாம் ஆரம்பத்திலும் முடிவிலும் இப்படி சொல்லி சில வெற்று சிரிப்பலைகள் பொங்க, நடுவே எங்கோ சிலர் மனம் புண்பட்டு அழுது புழுங்குவதுதான்
பட்டணத்து நாகரிகம். மனிதனுடைய சத்தியத்துக்கும் மனோதர்மத்துக்கும் சாயம் பூசி ஏமாற்றி விடுகிற பொய் வண்ணமான இந்த சிரிப்பு என்கிற தரக்குறைவான மங்கலான வர்ணம்தான் இன்றைய நகரங்களின் பல பொது நிகழ்ச்சிகளில் பரவலாக பூசப்பட்டு விடுகிறது என்று நினைத்து உள் மனதில் தவித்தான் சுகுணன். துளசி அந்த கூட்டத்தில் இருந்து போகும்போது கழுத்து வரை முட்ட முட்ட அளவேண்டிய துயரத்தோடு கனத்து போயிருக்கிறாள் என்று அவன் மனதுக்கு புரியும். ஒரு காலத்தில் அவள் இருந்த மனம் அது. இப்போதும் அவள் அந்த மனதில் இல்லை என்று சொல்லி தீர்த்து விட முடியாது. இருப்பதாக பகிரங்கமாக சொல்லிக் கொள்ளவும் முடியாது. அது ஒரு நுணுக்கமான வேதனை. விருந்துக்கு வந்திருந்த எல்லோரிடமும் பேசி விடைபெற்று கொண்டு அவன் அறைக்கு திரும்பும் போது இரவு 10:30 மணிக்கு மேல் இருக்கும். அந்த நேரத்திலும் வேர்வை அடங்க இன்னொரு முறை குளிக்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. உடம்பில் அணு அளவு வேர்வை இருந்தாலும் அவனுக்கு உறங்க வராது. தூங்குவதை கூட சுத்தமான உடம்போடு செய்து பழகியாயிற்று. இதனால் ரயிலில் போகும்போது வசதியான மெத்தை இடம் ஆகியவற்றோடு முதல் வகுப்பில் போனால் கூட அவனால் உறங்க முடியாது. சிறிய ஓசை கூட அவன் தூக்கத்தை கலைத்துவிடும். பள்ளி சுவரில் ஊறுகிற ஓசையில் அல்லது கிசுகிசுக்கிற ஓசையில் பலமுறை நடு இரவில் விழித்துக் கொண்டு எழுந்திருந்திருக்கிறான் அவன். இத்தனை நுணுக்கமான உணர்வுகள் இருப்பதால் தான் அந்தரங்கமான உணர்ச்சி நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் தாங்கிக் கொள்ள இயலாத தவிப்பை அடைகிறோமே என்று கூட தனக்குத்தானே சில தடவை இதை ஒரு பலவீனமாக கூட பாவித்துக் கொண்டு சிந்தித்திருக்கிறான் சுகுணன். மேலோட்டமான உணர்வுகளே உள்ள பலருக்கு நடுவே ஆழமான உணர்வுகள் உள்ளவனாக மனதினால் விலகி வாழ்வதும் ஒரு பலமா அல்லது பலவீனமா என்பதை பல சமயங்களில் அவனால் முடிவு செய்ய இயலாமலே போயிருக்கிறது. திருவல்லிக்கேணி பெரிய திரு கண்ணப்பா லாட்ஜ் என்பது சென்னை நகரில் பிரம்மச்சாரிகளை அடைத்து போட்டு வாடகை வாங்குகிற தர்ம சத்திரங்களில் அதர்ம சத்திரங்களில் ஒன்று. அறைகளுக்கு எல்லாவற்றுக்குமாக கிழக்கு கோடியில் 4 பொது குளியல் அறைகளும் நடுக்கூடத்தில் ஒரு பொது டெலிபோனும் கூட உண்டு. எல்லா அறைக்காரர்களுக்கும் வருகிற போன் கால்களை வந்து சொல்ல ஒரு பையன் லாட்ஜில் இருக்கிறான். அறையில் இருந்த யாராவது வெளியே போன் செய்ய முடியாதபடி பெரும்பாலான நேரங்களில் டெலிபோனில் புளியங்கொட்டை பருமனுக்கு ஒரு சிறிய பூட்டு தொங்கும். லாட்ஜ் நடத்துகிறவருக்கு கைலி ஏற்றுமதி வியாபாரம். இலங்கை மலேயாவுக்கு கைலி லுங்கி ஏற்றுமதி செய்வது அவருடைய தொழில். அறைகளில் ஒன்று திருவாளர் கண்ணப்பா அவர்களின் கைலி ஏற்றுமதி அலுவலகமாக இருந்தது. கைலிகளுடன் சமயங்களில் கடத்தலாக வருகிற சிங்கப்பூர் கைகடிகாரங்கள், சென்ட் வகைகள், டெர்லின் சட்டிங் துணிகள், டிரான்சிஸ்டர்கள் வியாபாரமும் ரகசியமாக உண்டு. இந்த கடத்தல் வேளையில் ஈடுபடும் அழுக்கடைந்த பழைய கார்கள் 4-5 லாட்ஜின் கீழே தெருவில் ஓரமாய் வரிசையாய் நிற்கும். அத்தனை கார்களையும் காணவில்லை. ஆனால் பள்ளிக்கோட்டைக்கோ மங்களூருக்கோ வேதாரண்யத்துக்கோ சிதம்பரத்துக்கு அருகில் கவரப்பட்டு என்ற கடற்கரைக்கோ சரக்கு கடத்தி வர அத்தனை ரதங்களும் புறப்பட்டு போயிருப்பதாக அர்த்தம். இந்த கள்ளக்கடத்தல் ரதங்களையும் இவற்றின் ரகசிய போக்குவரத்து இயக்கங்களையும் நடத்த சீவாத தலைமயிருடன் புலித்தலையும் பாம்பும் தேளும் பூரானும் முதலையும் டிசைன் போட்ட கைலிகளை கட்டிக்கொண்டு 5-6 மர்ம மனிதர்களும் அவரிடம் உண்டு. கட்டிடத்தின் கீழ்ப்பகுதியில் கண்ணப்பா அவர்களின் மற்றொரு உபதொழிலான அழகுராணி பதிப்பகம் இருந்தது. திருமூலமா முனிவர் திருவாவடுதுறை அரசமரத்தடியில் தவமிருந்து 100 ஆண்டுகளுக்கு ஒரு திருமந்திரம் சிரமப்பட்டு அருளியது போல் அல்லாமல் இலக்கிய சாதனையை இன்னும் கொஞ்சம் வேகமாக மாற்றி ஆண்டுக்கு ஒரு 100 துப்பறியும் மர்ம நாவல்கள் வீதம் வெளியிட்டு அவற்றையும் கைலியோடு இலங்கைக்கும் மலேயாவுக்கும் ஏற்றி அனுப்புவது ராணி பதிப்பகத்தின் தலையாய பணிகளில் ஒன்றாக இருந்தது. தமிழ்நாட்டு சினிமா நட்சத்திரங்களின் வருடாந்திர காலண்டர் ஒன்றை விதவிதமான வண்ணப் படங்களோடு வெளியிட்டு இலங்கை மலேயா முதலிய நாடுகளில் மார்க்கெட் அடிப்பதும் கண்ணப்பாவின் தொழில் ரகசியங்கள். இன்னும் இல்லற இன்ப விதங்கள், காதலிக்க 72 வழிகள், இன்பம் இங்கே என்பது போல டீக்கடையிலும் பீடிக்கடையிலும் கூட விலை போகும் சில மாய பிரசுரங்கள் எல்லாம் கூட உண்டு.
அரை கப்பு டீயை 4 பேராக பங்கு போட்டு குடித்துவிட்டு இந்த மாதிரி அமர இலக்கியங்களை படைத்துக் கொடுத்து அன்றாட செலவிற்கு 2-3 வாங்கிக் கொண்டு கண்ணப்பாவுக்கு சலாம் போட்டுவிட்டு போகக்கூடிய ரெடிமேட் எழுத்தாளர்கள் 4-5 பேரும் அழகுராணி பதிப்பகத்தில் உண்டு. இதில் சிலர் எழுத்து சீசன் டல்லா இருக்கும்போது தேள், பூரான், பாம்புடன் கூடிய கலர் கைலிகளை கட்டிக்கொண்டு கடத்தல் கோஷ்டியிலும் கூட போய் ஐக்கியமாவதுண்டு. மாடியில் லாட்ஜ் அறைகள் நிறைந்த ஹாலில் திடீரென்று நடு இரவில் 12 மணிக்கும் 1 மணிக்கும் கூட டெலிபோன் மணி அடிக்கும். அந்த வேளையிலும் அதை எடுப்பதற்கு கண்ணப்பாவின் ஆள் ஒருத்தன் அதன் அருகிலேயே பழி கிடப்பான். கள்ளக்கடத்தல் சம்பந்தமான பாதக சாதக செய்திகளை அறிய கண்ணப்பாவுக்கு அந்த டெலிபோன் தான் ஒரு கேந்திரமான செய்தி கருவி. போர் முகாம்களில் வயர்லெஸ் ரேடியோவுக்குள்ள அத்தியாவசியம் இங்கே இந்த டெலிபோனுக்கு உண்டு. ஏதோ ஒரு நாள் இரவு 1:30 மணிக்கு டெலிபோன் மணி விடாமல் அடித்தது. அதற்கு காவலாக பழிகிடக்க வேண்டிய கண்ணப்பாவின் ஆள் அன்று இரவில் 2வது ஆட்டம் படம் பார்க்க போய்விட்டதால் உறக்கம் தடைபட்ட சுகுணன் அறையில் இருந்து கூடத்துக்கு வந்து மணி அடிப்பதையாவது நிறுத்தலாம் என்கிற எண்ணத்தில் அந்த டெலிபோனை எடுத்தான். எதிர்ப்புறம் கிருஷ்ணகிரியிலிருந்து ட்ரங்கால் என்று தெரிவிக்கப்பட்டது. அதை அடுத்து ஒரு முரட்டு குரல் கரகரப்பான தொனியில் நம்பர் 8866 கிருஷ்ணகிரிக்கும் சேலத்துக்கும் நடுவே பஞ்சர் ஆகி நின்னு போச்சு என்று ஒரே வாக்கியத்தை 2-3 முறை சொல்லிவிட்டு டெலிபோனை வைத்து விட்டது. மறுநாள் காலையில் கண்ணப்பாவின் ஆட்களும் அறையும் பரபரப்பாய் இருந்த அலங்கோலத்தில்தான் 8866 எண்ணுள்ள கார் கடத்தல் பண்டங்களுடன் வரும்போது பிடிபட்ட செய்தியே அப்படி பூடகமாக கூறப்பட்டதாக உணர்ந்தான் சுகுணன். அப்படி பல ரகசிய வாக்கியங்கள் கள்ளக்கடத்தல் உலகில் உண்டாம். அன்று துளசியின் திருமண விருந்திலிருந்து திரும்பி வந்து நீராடி முடித்த பின்பும் உறக்கம் வராமல் ஏதோ புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான் சுகுணன். அப்போது மணி 11:30 ஆகியிருந்தது. வெளியே வழக்கம் போல டெலிபோன் மணி கிணுகிணுத்தது. சரிதான், கண்ணப்பாவின் கடத்தல் ரதங்களில் ஏதோ ஒரு வழியில சிக்கிவிட்ட செய்தி வருது போல இருக்கு என்று எண்ணியபடி சுகுணன் ஒரு கணம் தனக்குத்தானே சிரித்துக் கொண்டு புத்தகத்தை மேலே படிக்கத் தொடங்கினான். ஆனால் என்ன ஆச்சரியம்! போன் அடியில் வழக்கமாக பழியாக கிடக்கும் கண்ணப்பாவின் ஆள் ஓடி வந்து, சார், உங்களுக்கு போன் வந்திருக்குது என்று கூறினான். அச்சகத்தில் பத்திரிகைக்காக இரவு மெஷினில் ஓடும் ஃபாரத்தில் ஏதாவது அச்சுப்பிழை அல்லது சந்தேகம் அல்லது கரெக்ஷனில் ஓவர் எடுக்க முடியாமற் போகிற செய்தியை தெரிவிக்க சில சமயம் டியூட்டியில் உள்ள போர்மேன் அவனை போனில் கூப்பிடுவது வழக்கம். இன்றும் அப்படி ஏதாவது சந்தேகம் வந்திருக்கும் போலும் என்றெண்ணியபடி அன்று மெஷினில் ஓடுகிற ஃபாரத்தின் விஷயங்களை நினைவுக்கு தந்து கொண்டே எழுந்து வந்து டெலிபோனை எடுத்தான் சுகுணன். நான் துளசி பேசுறேன். முதல்ல இந்த அர்த்தராத்திரி வேளையில தொந்தரவு கொடுக்கறதுக்காக என்ன மன்னிக்கணும். சரி, உங்களை ஒண்ணு கேட்கணும். எவ்வளவோ அடக்கியும் என் மனசு பொறுக்காம போன்ல இப்ப நான் கூப்பிட்டேன். அதுக்கென்ன, கேள. விருந்து கூட்டத்துல என் கையில மாலையை கொடுத்துட்டு ஆபர்ட்ஸ்பரிக்கே வந்து உன்னுடைய கல்யாணத்துல கலந்துக்கலங்கிற குறை இனி உனக்கு இருக்காது துளசி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு கூறுறதை விட என்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்றது இப்ப எனக்கு சுலபமா இருக்கும் துளசி. என்ன விசேஷமா எந்த அர்த்தமும் இல்லைங்கிறது தான் அது. இல்ல, நிச்சயமா நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க. நீங்க சாதாரணமான அர்த்தத்துல அந்த வார்த்தைகளை அங்க சொல்லல. உங்களுடைய வார்த்தைகளும் அர்த்தங்களும் எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே, அதான் உனக்கே தெரியுதே. எதிர்ப்புறம் குரல் தேய்ந்து விசும்பல் ஒலி எழுந்தது. அழுவதை போன்றதோர் சோக இனிமை போனில் பெருகி இழைந்தது. அசட்ட பொண்ணு நீ, வீணா மனசு அலட்டிக்காத என்று சொல்லிவிட்டு அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் டெலிபோனை வைத்து விட்டான் சுகுணன். வீணை வாய் படைத்து அழுவதை போன்ற அந்த இனிய குரலை இன்னும் கொஞ்சம் கேட்க வேண்டுமென்று ஆசையாக இருந்தும் ஒரு பிடிவாதத்தை காப்பாற்ற முயலும் ஆண்மையின் கட்டுப்பாட்டோடு மனமின்றிதான் போனை வைத்திருந்தான் அவன்.
அதற்கு பிறகு 4-5 நாள் துளசியை அவன் பார்க்கவில்லை. சுகுணனுக்கு எழுத ஓய்வும் அவசியமும் இருந்தது. நிறைய எழுதினான். அன்று வியாழக்கிழமை மாலை ராயவரத்தில் முன்பே ஒப்புக்கொண்டிருந்த அந்த வாசகசாலை கூட்டத்திற்கு போனான் சுகுணன். அன்று காரியாலயத்தில் நிறைய வேலை இருந்ததனால் 5:45 மணிக்கு மேல்தான் அங்கிருந்து அறைக்கு திரும்ப முடிந்தது. காரியாலயத்தில் இருந்து அறைக்கு வந்த டாக்ஸியையே வெயிட்டிங்கில் நிறுத்தி வைத்துவிட்டு அவசரமாக குளித்து உடைமாற்றிக் கொண்டு அங்கிருந்து அதே டாக்ஸியில் ராயவரத்துக்கு விரைந்தான் அவன். ஏதோ ஒரு குறுகலான சந்தில் நுழைந்து புகுந்து ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த வாசக சாலையை தேடி போக வேண்டியிருந்தது. வழக்கம் போல யாரோ ஒரு மந்திரி அந்த விழாவுக்கு வருவதால் தெருவில் 10 அடிக்கு ஒரு போலீஸ்காரர் வீதம் நின்று கொண்டிருந்தார்கள். அதனால் விழா நடக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது சுலபமாக இருந்தது. மந்திரி வாசக சாலையில் கட்டப்பட்டிருந்த புது பிளாக் கட்டடம் ஒன்றை திறந்து வைத்துவிட்டு 10 நிமிடம் பேசிய பின் தமக்கு வேறு எங்கோ மற்றொரு கூட்டம் இருப்பதாக கூறிவிட்டு போய்விட்டார். சுகுணன் விழாவை மேலே நடத்த வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மேடை மேல் அமர்ந்து கீழே வரிசையாக மடக்கு நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்தவர்களை ஒரு நோட்டம் விட்டபோது துளசியும் அவள் கணவனும் முன்பக்க வரிசை ஒன்றில் நடுவாக வந்து உட்கார்ந்திருப்பதைக் கண்டு வியந்தான். புதுமண தம்பதிகள் கடற்கரைக்கும் சினிமாவுக்கும் உல்லாச பயணத்திற்கும் போவதை காண்பதுண்டு. இவள் என்னடாவென்றால் எனது பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக கணவனையும் வற்புறுத்தி இங்கே அழைத்து வந்திருக்கிறாளே என்று எண்ணினான் சுகுணன். அவள் செய்திருப்பது பெரிய அநியாயமாக தோன்றியது அவனுக்கு. ராயவரத்தில் எங்கோ குறுகலான சந்தில் ஒதுக்குப்புறமான மூலையில் தெருவை வளைத்து முடிந்த மட்டும் பந்தல் போட்டு சேரும் சகதியுமான அந்த தெருவிலேயே மடக்கு நாற்காலிகளை வரிசையாக போட்டு நடத்துகிற அந்த வாசகசாலை ஆண்டு விழாவில் தான் பேசப் போவதை இவள் கேட்டு என்ன ஆகப் போகிறது? அப்பாவி பெண் இப்படி தொடர்ந்து பல அசட்டு காரியங்களை செய்து கணவனிடம் கெட்ட பெயர் சம்பாதித்துக் கொள்ளப் போகிறாளே என்று அவளுக்காகவும் அவனுடைய மனம் இறங்கியது. கூட்ட நிகழ்ச்சி தொடங்கியது. அவன் அவர்கள் வந்திருப்பதை மறந்து காரியங்களை கவனிக்க வேண்டியதாயிற்று. அவனே தலைமையுரை பேச எழுந்து சகோதரர்களே சகோதரிகளே என்று பேசத் தொடங்கிய போது மட்டும் இன்று கூட்டத்தில் நான் கணவருடன் வந்திருப்பதை பார்த்து தெரிந்து கொண்டும் வேண்டுமென்றே என்னை குத்தி காட்டுவதற்காகத்தானே சகோதர சகோதரிகளே என்று பேசத் தொடங்கினீர்கள் என்பதாக துளசி போன் செய்து அன்று இரவே அரற்றத் தொடங்கி விடுவாளோ என்று வினோதமாக ஒரு சந்தேகமும் எழுந்தது அவனுக்குள். மனதில் பயமும் குற்ற உணர்வும் தாழ்வு நினைவும் வந்து சுமந்து விட்டாலே பின்பு எல்லாம் விகல்பமாகத்தான் தோன்றும். ஆனால் இந்த தயக்கம் ஒரு கணம்தான். அப்புறம் ஆற்றொழுக்கு போல் ஒரே நிலையாக அவன் பேச்சு மேலே வளர்ந்தது. கூட்டம் தெருவில் இருந்தாலும் அமைதியாக எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த வாசக சாலைக்கு அடிக்கடி நன்கொடை தருகிறவரோ என்னவோ ஒரு பிரபல நடிகர் நடுக்கூடத்தில் வந்து முன்பக்கமாக அமர்ந்து பேச்சின் கவனத்தில் இருந்து நீங்கி எல்லோரும் சில நிமிடங்கள் தன் பக்கம் திரும்பச் செய்தார். சுகுணனுக்கு இந்த நடிகர் மேல் ஆத்திரம் உண்டது. மந்திரிகள் கூட்டத்தில் பாதியிலேயே போய்விடுவார்கள். நடிகர்கள் பாதிக்கு மேல்தான் வருவார்கள். அப்படிப்பட்ட வினோதமான விசித்திரமான நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்பது உங்களுக்கு ஒவ்வொரு கணமும் நினைவிருக்க வேண்டும் என்று பேச்சினிடையே புத்தலாக 2 வாக்கியங்களை கொடுத்து விட்டான் அவன். அவ்வளவுதான். உடனே கூட்டத்தில் சில பகுதிகளில் மெல்ல ஒரு சலசலப்பு கிளம்பியது. அத்தியாயம் 5. ஒருவருக்கு மற்றொருவர் அர்ப்பணமாகி விடுகிற நிச்சயமான காதல் என்பது முனிவர்களின் தவச்சாலைகளில் பக்தி சிரத்தையோடு அணையாமல் காக்கப்படும் வேள்வி தீயை போல் என்றும் அவியாமல் உள்ளேயே கனிகிறது. இந்த நூற்றாண்டின் இந்த தலைமுறையில் காரண காரியங்களை சிந்திக்காமலே விருப்பு வெறுப்புகளில் அழுந்தி நிற்கிற கெட்ட வழக்கம் தமிழ் மக்களை எப்படியோ எப்போதோ நோய் போல பற்றி கொண்டு விட்டது. அவசரமாக வெறி கொண்டது போல் மேல் விழுந்து வழிய விரும்புகிறார்கள். அதே அவசரத்தோடு வெறி கொண்டது போல மேல் விழுந்து வழிய வெறுக்கிறார்கள். விருப்பு வெறுப்புகளுக்கு அடிப்படை நியாயம் ஒன்றும் கிடையாது. வெள்ளப்பெருக்கில் தத்தளிப்பவர்கள் கைக்கு கிடைப்பதை அவசரமாக பற்றி கொள்வது போல் நிர்பந்தம் காரணமாக
ஏதேனும் ஒன்றை கொள்கையாக பற்றிக் கொள்கிறார்களே தவிர நியாயமாக சிந்தித்து செயல்படுகிற கொள்கை நிதானத்தை காணும் என்று மனக்கொதிப்பு தணியாமல் மேலும் ஆவேசமாக வளர்ந்தது அவன் பேச்சு. அவனுடைய பேச்சில் இருந்து அழுத்தமும் ஆவேசமும் துணிவின் உறுதி தொனிக்கும் குரலும் கூட்டத்தின் சலசலப்பை அடங்கச் செய்தன. யாரோ ஒருவர் நடுவில் துண்டுச்சீட்டில் கேள்வி எழுதி கொடுத்து அனுப்பினார். கேள்வி அந்த சந்தர்ப்பத்திற்கோ அப்போது அவன் பேசிக் கொண்டிருந்த பேச்சிற்கோ பொருத்தமில்லாமல் இருந்ததுடன் தனிப்பட்ட முறையில் அவனை வம்புக்கு இழுப்பதாகவும் அமைந்திருந்தது. நடிகரையும் அரசியல்வாதியையும் பற்றி சொற்பொழிவின் தொடக்கத்தில் அவன் குறிப்பிட்ட உண்மைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் அந்த கேள்வியை கேட்டிருப்பதாக தோன்றியது சுகுணனுக்கு. அவர் அந்த குறிப்பிட்ட நடிகருக்காகவே உயிர் வாழும் விசிறி போலிருக்கிறது. பத்திரிகை முதலாளியின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றபடி மனிதர்களை புகழவும் வெறுக்கவும் பழகி கொண்டு விட்ட ஒரு நிறுவனத்தில் வயிற்று பிழப்பை நடத்தும் நீங்கள் லட்சியம் பேசுவது உங்களுக்கே வேடிக்கையாக இல்லையா என்ற அந்த கேள்விக்கு கீழே கூட்டத்தில் ஒருவன் என்று எழுதிவிட்டு அந்த கேள்வியை கேட்டவர் தன்னை தப்பித்துக் கொள்ளவோ மறைத்துக் கொள்ளவோ முயற்சி செய்திருக்கிறார். இந்த கேள்வியை கேட்கும் தைரியசாலி நான் தான் என்று தன் பெயரை கூட தெரிவித்து விட விரும்பாது ஒரு கேள்வியை கேட்டிருப்பதால் இதற்கு பதில் சொல்லிவிட வேண்டியது அவசியம் என்று எண்ணுகிறேன் என இப்படி தொடங்கி அவன் மறுமொழி கூறிய போது கூட்டத்தில் உற்சாகமான கைத்தட்டல் ஒலி எழுந்தது. உள்ளூர சுகுணன் சில சமயங்களில் இந்த விதமான பொதுக்கூட்டங்களையும் சொற்பொழிவுகளையும் தவிர்க்க விரும்பினான். பசியையும் சபலங்களையும் போல் மனிதன் நிரந்தரமாக விட முடியாத பலவீனங்களில் ஒன்றான புகழ்தான் இப்போது இந்த பொது மேடைகளில் எல்லாம் மலிவாக செலவழிக்கப்படுகிறது. தலைவர் பேச்சாளரை புகழ்வதும் பேச்சாளர் தலைவரை புகழ்வதுமாக பெரும்பாலான மேடைகள் ஒரு சம்பிரதாய சடங்காக அமைவதைக் கண்டு பல தடவை தனக்குள் மனம் விதும்பி போயிருக்கிறான் சுகுணன். பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்ற பழமொழியை இனிமேல் மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். 10ஓடு 11ஆக அந்த பசியையும் மறந்து போகச் செய்து விடுகிற புது பசி ஒன்று இருக்கிறதே, அதுதான் புகழ் பசி. வயிறு பசித்தவர்கள் பணப்பசி பிடித்து அலைகிறார்கள். பணப்பசி தீர்ந்தவர்கள் புகழ் பசி பிடித்து அலைகிறார்கள். வயிற்று பசி தீர்ந்து கையில் வசதி பசி பிடித்ததும் புகழ் பசி கோரமாக வாயை திறக்கிறது. இந்தியாவின் நகரங்களில் சௌகரியமுள்ள மனிதர்களுக்கு இப்போது புகழ் பசிதான் பிடித்து ஆட்டுகிறது என்று தோன்றியது. சிலரை புகழ்வதற்காகவே பல கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. சுதந்திர போராட்ட காலத்தில் கூட்டம் கூடி செயலாற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த சுதந்திர லட்சியம் கைகூடிய பிறகோ மனிதர்கள் தனித்தனியாகவும் அந்தரங்க சுத்தியோடும் இன்று நாட்டுக்கு கடமையாற்ற வேண்டியிருக்கிறது. கூட்டங்கள் அந்த தனித்தனி கடமை உணர்ச்சியை மறக்க செய்து விடுவதாக தோன்றியது சுகுணனுக்கு. அன்று அந்த கூட்டம் முடிந்ததும் சுகுணனின் மனதில் இத்தகைய உணர்வுகளே மேலோங்கி இருந்தன. யாரோ ஒரு நடிகரிடம் நிறைய நன்கொடை வாங்கிக் கொண்டு அவரை புகழ வேண்டிய கட்டாயத்திற்காகவே அவர்கள் அந்த வாசகசாலை ஆண்டு விழாவை நடத்தி இருப்பதாக இப்போது உணர்ந்தான் அவன். கூட்டம் முடிந்ததும் துளசியும் அவள் கணவனும் மேடை அருகே வந்தார்கள். மேடை அருகில் ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததினால் துளசி சிறிது தொலைவில் ஒதுங்கியே நின்று கொள்ள வேண்டியதாயிற்று. அவள் தன் கணவனிடம் ஏதோ சொல்லி மேடைக்கு அனுப்பினாள். துளசியின் கணவன் மேடை ஏறி வந்து புன்முறுவலோடு தன்னைத்தானே மீண்டும் அறிமுகம் செய்து கொண்டு சுகுணனை சந்தித்தான். சுகுணனும் அந்த இளம் நண்பரை புன்முறுவலோடு வரவேற்றான். உங்களை திருவல்லிக்கேணியில டிராப் செஞ்சுட்டு போறோம். இன்னைக்கு உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. இதை எப்படியும் தவற விடாம கேட்டுடணும்னு என் மனைவி ஆசைப்பட்டா. அவ ஆசை நிறைவேறியதோட இனிமேலும் உங்க சொற்பொழிவுகளை ஒண்ணு விடாம கேட்க வேண்டும்னு எனக்கும் இன்னைக்கு ஒரு புதிய ஆசை உண்டாகி இருக்கு என்ற பொருளில் ஆங்கிலத்தில் கூறினான் துளசியின் கணவன். மனிதனின் மனதை அவனை அறியாமலே திறப்பதற்கு பிறர் பயன்படுத்துகிற சுலபமான கள்ளச்சாவி இந்த விதமான முகமன் வார்த்தைகள்தான் என்று எண்ணியவனாக தனக்குத்தானே சிரித்துக் கொண்டான் சுகுணன். முகத்தில் கலக்கமோ துயரமோ தெரியாமல் பிளாஸ்டிக்கில் வார்த்தெடுத்தது போல் நகரங்களின் கல்லூரி முகப்புகளிலும் தியேட்டர் வாயிலிலும் திரியும் செல்வ குடும்பத்து இளைஞர்கள் பலரிடம் இருக்கும் நாகரிக பேச்சும் சிரிப்பும் துளசியின் கணவனிடமும் இருந்தன.
ஆணின் மனமில்லாததோடு பெண்ணின் முகமுள்ள பல இளைஞர்கள் அங்கங்கே நகரங்களில், கல்லூரிகளிலும், அலுவலகங்களிலும் தென்படுவார்களே, அவர்களில் ஒருவனைப் போலத்தான் எதிரே நின்ற துளசியின் கணவனும் அப்போது சுகுணனுக்கு தோன்றினான். தேச கவலையோ, வீட்டுக் கவலையோ இல்லாமல் உயர்தர உத்தியோகங்களையும், சொகுசான காதல் வாழ்வையும் கனவு காணக்கூடிய இந்த விதமான இளைஞர்கள், அதாவது செல்லுலாய்டு பொம்மைகளைப் போல் சாதாரணமான காரணங்களுக்காகவே உடைந்துவிடக்கூடிய ஆண்மையற்ற இளைஞர்கள் பலர் இந்த நூற்றாண்டில் எங்கும் அதிகரித்திருப்பதை சுகுணன் பல தடவை பல இடங்களில் கண்டு மனம் நொந்திருக்கிறான். இன்றைய இந்தியாவின் வறுமைகளை பற்றியோ, நாளைய இந்தியா எதிர்கொள்ள வேண்டிய துயரங்களை பற்றியோ நினைப்போ, கவனமோ, கவலையோ இல்லாமல் தன்னையே மையமாக வைத்து திரைப்பட கதையைப் போல் ஒரு சொப்பன வாழ்க்கையை கனவு காணும் இந்த மாதிரி இளைஞர்கள் பெருக பெருக இந்தியா ஆண்மையில் வறுமை அடைகிறது என்று தோன்றியது சுகுணனுக்கு. இத்தகைய இளைஞர்களை பற்றி மீசை முளைத்த பெண் பிள்ளைகள் என்று சுகுணன் முன்பு துளசியிடமே சந்தர்ப்பம் நேரும் போதெல்லாம் கேலி செய்திருக்கிறான். புலிநகம் பதித்த தங்கச் சங்கிலி அணிந்து கொள்ளுதல், சுருள் சுருளாக முடி வளர்த்தல், இவை தவிர பெரிய தேசிய லட்சியங்கள் எதுவும் பதியாத விடலை மனதோடு கல்லூரி படிகளில் இருந்து கீழ் இறங்கும் இது போன்ற இளைஞர்களில் இருந்து மனவலிமை மிக்கவர்களான ராமகிருஷ்ணரோ, காந்தியடிகளோ, மன வலிமையோடு உடல் வலிமையும் மிக்கவர்களான சிவாஜியோ, நேதாஜியோ மறுபடி இந்தியாவில் தோன்றி வர முடியுமா என்று வினோதமாக தனக்குத்தானே அடிக்கடி ஒரு கேள்வி கேட்டு பார்த்து கொள்வது அவன் வழக்கம். இப்படி ஓர் அப்பாவி இளைஞன் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று துளசி கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாள். தன் எழுத்துக்களோடும் என்னோடும் எத்தனை அந்தரங்கமாக பழக முடியுமோ அத்தனை அந்தரங்கமாக பழகி இலக்கிய ருசிகளை உணர்ந்த மனப்பாங்குடனே வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருந்தவள் துளசி. பெண்ணே ஓர் அழகு. அவளிடம் ஞானமோ, கல்வியோ, சங்கீதமோ, நடனமோ சேர்ந்திருந்தால் அது அவளுக்கு மற்றோர் அழகாகி விடுகிறது. அழகின் பல்வேறு ருசிகளையும், ருசிகளின் பல்வேறு அழகுகளையும் பழகிக் கொண்டு விட்ட துளசியை போன்ற இளம் பெண் ஒருத்தி சொகுசாக வாழ்வது என்பதை தவிர வேறு ருசிகள் எதையும் எதிர்பாராத ஒருவனோடு வாழ்வில் எவ்வளவு தூரம் கைகோர்த்து கொண்டு நடந்து போக முடியும்? துளசியின் நிலை சிந்திப்பதற்கே வேதனை தருவதாக இருந்தது. இப்படி வாழ்வில் எதிர்பார்த்ததை அடையாமல் ஏமாறிய ஓர் அழகிய பேதை பெண்ணை கதாபாத்திரமாக கொண்டு எழுத நேர்ந்தால் அந்த கதாபாத்திரத்திடம் சுகுணனுக்கு எத்தனை பரிவு பெருகுமோ அத்தனை பரிவு இப்போது இப்படி சிந்திக்கும் வேளையில் மட்டும் துளசியிடமும் ஏற்பட்டது. துளசியின் அந்த கதையில் பாதிக்கப்பட்ட மற்றொரு கதாபாத்திரம்தானே என்பதை மறந்துவிட்டு நினைத்தாலோ மனம் கருணைமயமாக மாறியது. தான் நிற்கும் எல்லையை தனியே தவிர்த்து கொண்டு மற்றவற்றையெல்லாம் விலகி இருந்து பார்த்தால் கற்பனையாளனின் மனம்தான் எவ்வளவு பெருந்தன்மையுடையதாயிருக்கிறது. இந்த எல்லையில் நின்று பார்க்கிற போது மட்டும் அவனுக்கு துளசியின் மேல் கோபமே வரவில்லை. காவியங்களின் மிக உயர்ந்த குணமான கருணை அவன் உள்ளத்தே பெருகி நிறைந்தது. அன்று அந்த கூட்ட முடிவில் அனாவசியமாக துளசியின் மனதை புண்படுத்த விரும்பவில்லை அவன். மறுக்காமல் அவர்கள் இருவருடனுமே காரில் போய் திருவல்லிக்கேணியில் இறங்கிக் கொண்டான். காரில் போகும்போது சுகுணன் அதிகம் பேசவே இல்லை. இந்த நாவல் அடுத்த பகுதியில தொடரும். அங்க கேட்கலாம்.